எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துடலாம். அதாவது சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி வராரு, அஷ்டம சனி ஆரம்பிக்குது, பிரச்சனையை கொடுக்குமா, கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்ம உத்திரத்துல பிறந்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்குங்க. சரிங்களா? நல்லா கேட்டுங்க. இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட போறாங்க. உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இதனுடைய பாதிப்புகள், தாக்கங்கள் குறைவாக இருக்கும். அதிலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு பெரிதளவுக்கு ஒரு தாக்கங்கள் பெருசா இருக்காது. ஓரளவுக்கு லைஃப் வந்து ஆவரேஜா போயிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே பிரச்சனைகள் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே போகும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? பெரிதளவுக்கு மேடு பள்ளங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு லைஃப் வந்து ஸ்மூத்தாவே போகும். அதே மாதிரி அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று சனியை பார்ப்பார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா ஆயிடும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த அஷ்டம சனியை சிம்மம் உத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் கஷ்டங்கள் இல்லாம கடந்து வந்துருவாங்க. அவங்களுக்கு பெரிதளவுக்கு தாக்கங்கள் பெருசா தெரியாது. ஆனா மகத்துல பிறந்தவங்க, பூரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் ஆனது கண்டிப்பாக இருக்கும், உறுதியாக இருக்கும். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில நன்மையான விஷயங்களே சற்று அதிகமாக இருக்கு. குறிப்பா குருவினுடைய ஆதிக்கங்கள், ராகுவினுடைய ஆதிக்கங்கள் சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல் விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு. சரிங்களா? மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கீங்க, திருமணம் சார்ந்து ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனி பயிற்சியும் சரி, இந்த குரு பயிற்சியும் சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து முடியும். சரிங்களா? மனசு ஏதாவது ரொம்ப நாளாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னா எதுவுமே செட் ஆயிருக்காது. ஆனால் இந்த டைம் டக்குன்னு முடிச்சிருவீங்க திருமணத்தை. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது திருமண வாழ்க்கையில மேடு பள்ளங்கள், கருத்து வேறுபாடு விஷயங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாகும். 2வது, குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தால் நிறைய ஏற்றங்களை பார்ப்பீங்க, வருமானத்தை பார்ப்பீங்க, லாபத்தை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி வேற்று மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை அனுபவிப்பீங்க. அதற்கடுத்து வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? புதுசாக ஏதாச்சும் கார் வாங்குற மாதிரி இருக்கீங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற காரை வித்துட்டு இன்னொரு கார் வாங்குறது, ஏற்கனவே பைக் இருக்கிறவங்க அந்த பைக்கை வித்துட்டு ஒரு கார் வாங்கலாம். அதே மாதிரி சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஒரு பைக் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க இருக்கிற நிலையிலிருந்து ஒரு ஒரு முன்னேற்றம், ஒரு படி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு முயற்சிகள் வெற்றியை தருகின்ற ஒரு ஆண்டாக இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா உறுதியா வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சில அங்கீகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். ஒண்ணு இந்த அஷ்டம சனியில பாத்தீங்கன்னா 8ல சனி இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா கேது வந்து ராசிக்குள்ள நுழையிறார் இந்த மே மாதம். ஸோ இந்த மே மாசத்துல சனியினால பிரச்சனை கிடையாது. ஆனா கேது ராசிக்குள்ள நுழையிறதுனால இந்த செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேதுனுடைய தாக்கம் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, ஒரு அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? என்ன நடந்தாலும் ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில நிறைய பேர் இருப்பீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் நீங்களே ஓடுற மாதிரி இருக்கும், நீங்களே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் போராடி பெறுகின்ற தன்மைகள் ஒரு சில பேருக்கு இன்றைக்கு இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த தன்மைகள் மெல்ல மெல்ல குறையும் அக்டோபருக்கு பிறகு. சரிங்களா? நான் சொல்றது சனியால பிரச்சனை கிடையாது, ஆனா கேதுவால பிரச்சனை இருக்கு. சரிங்களா? கேது வந்து மே மாதம் ராசிக்குள்ள வந்துருவாருங்க. மே மாதம் குரு பயிற்சி நடக்கும் போது, ராகு கேது பயிற்சி நடக்கும் போது, ராகுவினுடைய நல்லா இருக்கு. எல்லாம் கேட்டுங்க. ராகு கேதுல ஒரு கிரகம் கெடுத்தா இன்னொரு கிரகம் கொடுக்கும்.
ஒரு கிரகம் கொடுத்தா இன்னொரு கிரகம் கெடுக்கும். ஸோ அப்போ ராகு உறுதியா யோகத்தை செய்வார் சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு. ஆனா கேது வந்து யோகத்தை செய்ய மாட்டார். ராசிக்குள்ள இருக்கனால விரக்தியை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார். எதுலையுமே ஒரு பற்று இல்லாம ஓடிட்டு இருப்பீங்க, ஒரு சலிப்போட ஓடிட்டு இருப்பீங்க, ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போவீங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவினுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அவங்களுக்கு உங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கேர் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா. நன்றி, வணக்கம்.